بسم الله الرحمن الرحيم نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரொருளால் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ, அதேபோல் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஸ்வர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பல்வேறு சூழல்களின் போது பல்வேறு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம். ஒரு இன்பகரமான ஒரு வெற்றிகரமான சூழல்களை நாம் எதிர்கொள்ளுகிற போது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உணர்வுகளாக நாம் வெளிப்படுத்துகிறோம். சிரிப்பு முகத்தில் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக நம்மிடத்திலே வெளிக்காட்டப்படுகிறது. அதே போன்று ஒரு துக்கமான ஒரு சூழலை, ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழலை நாம் எதிர்கொள்ளுகிற போது சோகத்தை நாம் நம்மளுடைய உணர்வுகளாக வெளிக்காட்டுகிறோம். கண்ணீர் அதனுடைய பிரதிபலிப்பாக நம்மிடத்திலே வெளிவருவதை நாம் பார்க்கிறோம். இப்படி மனிதர்களிடத்தில் ஏராளமான உணர்வுகளை நாம் வெளிக்காட்டக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு உணர்வாக சில சூழல்களில் நாம் பயத்தை வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகளை நாம் சந்திக்கிற போது நம்மிடத்தில் பயத்தை நாம் வெளிக்காட்டக்கூடியவர்களாக, அந்த பயத்தின் ஊடாக நம்முடைய இதய துடிப்பு சற்று அதிகரிக்கக்கூடிய சூழல்களை இந்த உலகத்திலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும். பின்னாடி இருந்து திடீர்னு ஒருத்தர் கையை அப்படி வச்சுட்டு அவட பயந்துருவோம். நம்ம நெஞ்சமெல்லாம் படபடக்க ஆரம்பிச்சிடும். எப்போதும் போகிற ஒரு ரூட்டில் போயிட்டுருப்போம். திடீர்னு ஒரு எதிர்பாராத மாதிரி ஒரு குழியில் பைக் அப்படி விட்டு ஏற்றிட்டோம்னா அதில் ஒரு பயம் ஏற்படும். நெஞ்சம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்காக நம்ம காத்திருக்கிறோம்னு சொன்னால் அந்த ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி அதில் ஒரு பதட்டமும் ஒரு பயமும் நம்மை தொற்றிக்கொள்ளக்கூடிய காட்சிகளை இந்த உலகத்தில் இது போன்ற ஏராளமான சூழல்களை, சந்தர்ப்பங்களை நாம் சந்தித்து இருக்கிறோம். ஆனால் அதனுடைய காரணங்கள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டதாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு காரணம் நம்ம அனைவருக்கும், ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்கும் ஒரே ஒரு காரணத்துக்காக அனைத்து மனிதர்களும் ஒரு கட்டத்தில் ஒரு பயத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சூழலை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் நம்மளுடைய மரண தருவாயில் மனிதர்கள் அத்துணை பேரும் ஒரு விதமான பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் மனிதர்கள் எதிர்கொள்வார்கள். அதனுடைய காரணமாக மனிதருடைய உள்ளங்கள் பதபதைக்கும் என்பதை இறைமார்க்கம் நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மரணம் குறித்தும் அந்த மரண தருவாயில் மனிதர்களுடைய நிலைகளை குறித்தும் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தின உரையில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் இங்கே மரணத்தை சுவைக்கக்கூடியதாகவே இருக்கிறது. மனிதர்களாக பிறந்திருக்கிற அத்துணை பேரும், உயிரினங்களாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் மற்றும் ஒரு இடத்தில் இறைவன் பேசுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னகும் முலாக்கீக்கும் ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, இப்போது எனக்கு மரணம் வேண்டாம், இந்த உலகத்தில் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, என் தொழிலை இன்னும் நான் வளர்ச்சி பாதையில் நான் செலுத்த வேண்டும், என் பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும், இப்படி ஏராளமான கடமைகளும் பொறுப்புகளும் இந்த உலகத்தில் இருக்கு, எனக்கு இப்போது மரணம் வேண்டாம் என்று சொல்லி, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம், நடக்கிறோம் என்று சொல்லி எந்த மரணத்தை கண்டு நாம் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு முலாக்கீக்கும், அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும் என்கிறான் இறைவன். மரணம் வேண்டாம்னு சொல்லி ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்து அந்த ரூட்ல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த ரூட்ல தான் மரணம் நம்மை சந்திக்க காத்து கொண்டு இருக்கிறது என்பதை இறைவன் திருமறை குர்ஆனில் நமக்கு எடுத்து பேசுவதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், 7வது அத்தியாயம் 34வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான்,
வலிகுல்லி உம்மத்தின் அஜலுன் ஃபஇதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகீரூன ஸஅத்தௌ வலா யஸ்தகீமூன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிற ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் அவருடைய வாழ்விற்கும் வீழ்விற்கும் ஒரு காலக்கெடுவை இறைவன் நிர்ணயித்திருக்கிறான். அவர்களுடைய கெடு வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு கணம் அவர்கள் முந்தி செல்லவும் முடியாது, ஒரு கணம் அவர்களால் பிந்தி செல்லவும் இயலாது. அல்லாஹ் ஒருவருடைய மரணத்தை இறைவன் எந்த தருணத்தில் தீர்மானித்திருக்கிறானோ அந்த நேரத்தில், சரியான நேரத்தில் இறைவன் ஒருவருடைய மரணத்தை கைப்பற்றி விடுவான் என்பதை இறைவன் நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் உதாரணத்திற்கு 12:35.3வது செகண்ட்ல என்னுடைய மரணம் நிகழும் என்பதை இறைவன் தீர்மானித்திருந்தால் 12:35.4வது செகண்டுக்கு என்னால் தள்ளி போட முடியாது. அதே மாதிரி 12:35.1வது செகண்டுக்கு என்னால் முந்தி செல்ல முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. இறைவன் நிர்ணயித்த நேரத்தில், அவன் தீர்மானித்திருக்கிற தருணத்தில் இறைவன் என்னுடைய உயிரை கைப்பற்றியே தீருவான். அப்போது இந்த மரணம் என்பது நிச்சயமாக நம்மளை சந்திக்க இருக்கிறது. அல்லாஹ் தீர்மானித்த நேரத்தில் அதை நம்மை வந்து அடைய இருக்கிறது என்பதை முதலாவதாக இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏராளமான மரண செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். அந்த மரணத்திற்கு பின்னால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமக்கு நாமே ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் இந்த மரணம் இப்படி செயல்பட்டு இருந்தால் நிகழ்ந்திருக்காது. இவர் எப்பவும் ஆஃபீஸுக்கு பைக்கில் போகிறாள் தான், இன்னைக்கு பைக் ரிப்பேரு, அதனால் பஸ்ஸில் போனார், போன பஸ் ஆக்சிடென்ட், மரணம் ஆகிட்டார். ஒருவேளை எப்பவும் போல பைக்கில் போயிருந்தா இவர் உயிரோடு இருந்திருப்பார் என்று பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம்ல. இவர் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிருந்தா, இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா இவர் உயிர் பிழைத்திருப்பார். அவருடைய சூழல் காசு இல்லை, அதனால லோக்கலில் காமிச்சாரு, அவர் மரணம் அடைந்துட்டார் என்று பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மருத்துவர்கள் கூட சொல்லுவாங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் முன்னாடி கூட்டு வந்தீங்கன்னா காப்பாற்றி இருந்திருக்கலாம், இப்போ எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மருத்துவர் சில கட்டங்களில் சொல்லுவார், ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து சேர்த்துருக்கிறீங்க, இது பிழைப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லாத ஒரு சூழலில் தான் நீங்கள் வந்து இந்த பேஷண்ட்டை சேர்த்தீங்க, ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியல, உயிர் பிழைச்சிட்டார், டேஞ்சரஸ் சுச்சுவேஷனை கடந்துட்டார். இட்ஸ் அன் மெடிக்கல் மிராக்கிள் அப்படிம்பார். இட்ஸ் நாட் அன் மெடிக்கல் மிராக்கிள், இட்ஸ் அன் கிரியேட்டர்ஸ் மிராக்கிள். இது மருத்துவத்தின் அற்புதம் அல்ல, இது எம் படைத்தவனின் அற்புதம். அவன் ஒரு மனிதனுக்கு எந்த தருணத்தை தீர்மானித்திருக்கிறானோ அந்த உரிய நேரத்தில் இறைவன் தன் வானவர்களை கொண்டு இந்த அடியாருடைய ரூஹுவை இறைவன் கைப்பற்றி விடுவான். சமீபத்தில் ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். அது குறித்து சமூக வலைதளங்களில் நிறைய ரைட்டப் நம்ம எழுதுவதை பார்க்க முடிந்தது. சில மக்கள் கேள்வியாக முன்வைத்தாங்க, இவர் தான் எதிரி நாட்டினுடைய குறி என்பதை இவர் தெரிந்து வைத்திருந்தார்ல, நம்மளை தான் இலக்கு வைப்பாங்க, நம்மளை தான் கொலை செய்ய போறாங்கன்னு அந்த தலைவருக்கு தெரியும் தானே, அப்படின்னா அவர் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்திருக்கலாம்ல. அந்த நாட்டினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அதிபர்கள்லாம் சேஃபா தானே இருந்தாங்க, இன்றைக்கு வரைக்கும் சேஃபா தானே இருக்கிறாங்க. அப்ப இவரும் தன்னை ஒரு சேஃபான இடத்துல வச்சிருந்தார்னா இவர் மரணத்தை சந்தித்திருக்க மாட்டார்ல அப்படிங்கிற கேள்விகளை சமூக வலைதளங்களில் இன்றைக்கு மக்கள் எழுப்புவதை பார்க்கிறோம். அதற்கான பதில அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஐனமா தக்குனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபி ஃபுரூஜிஹிம் முஷதா. நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை சந்தித்தே தீரும். நீங்கள் இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரியே, பூமிக்கு அடியில் 100 அடிக்கு 100 மீட்டர் 200 மீட்டர் பங்கர்ல நீங்க இருந்தாலும், அணுகுண்டுகள் தொலைக்க முடியாத ஒரு கட்டிடங்களை, கோபுரங்களை நீங்கள் வடிவமைத்துக் கொண்டு அதற்கு வெளியே பாதுகாப்பதற்கு ஆயுதம் ஏந்திய பல காவல் படைகளை நிறுத்தி வைத்துக் கொண்டு உங்களை சுற்றி உலகத்தின் டாப் 10 டாக்டர்ஸ் கூட வச்சுக்கிட்டு இருந்தாலும் அல்லாஹ் நிர்ணயித்த நேரத்தில் இறைவன் மரணத்தை கொண்டு வந்தே தீருவான். அதில் ஒரு காலமும் நம்மளால் தப்பிக்கவே இயலாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அடியார்களை அடக்கி ஆள்பவனாக இருக்கிறான். அவன்தான் பாதுகாவலர்களாக இருக்கிறான். அவன் தன்னுடைய வானவர்களை அனுப்பி மரணத்தை அவனே கைப்பற்றுகிறான். அவர்கள் ஒருபோதும் குறை வைக்க மாட்டார்கள் என்பதை இறைவன் திருமறையில எடுத்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மரண தருவாயில் மனிதர்கள் சில மரண வேதனைகளை எதிர்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி கட்டத்தை நாம் வரலாறுகளிலே கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரண தருவாயில் மரண வேதனையை எதிர்கொள்கிறார்கள். கடுமையான காய்ச்சலும் தலைவலியும் அல்லாஹ்வுடைய தூதரை ஆட்டி வைக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் எழுந்து நடக்க முடியாமல் திணறுகிறார்கள். பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு செல்ல முடியவில்லை. கால்களை கொண்டு நடக்க முடியவில்லை. நபி தோழர்களுடைய தோள்கள் நபிகளாருடைய கால்களாக மாறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தோழருடைய தோள்களிலே கைகளை போட்டுக்கொண்டு கால்கள் தரையில் இழுத்தவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை நிலைநிறுத்தினார்கள் என்கிற காட்சிகளை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட கால்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கால்கள்! எத்தனை போர்க்களங்களை சந்தித்த கால்கள் அது! எத்தனை குதிரைகளிலும் ஒட்டகங்களிலும் சர்வசாதாரணமாக ஏறி அமர்ந்த கால்கள் அது! எத்தனை இரவுகள் வீங்க நின்று தொழுத கால்களின் இறை தூதருடைய கால்கள்! அப்படிப்பட்ட கால்களால் நடக்க முடியாத ஒரு வேதனையை நபிகள் அவர்கள் சந்தித்தார்கள் என்கிற வரலாறை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி கட்டம் நெருங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வேதனை கூடிக்கொண்டே செல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. இன்னலில் மௌத்தில் சக்கராத், மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது. இன்னலில் மௌத்தில் சக்கராத், மரணத்தில் ஒரு விதமான வேதனை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லு வந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த நிலை என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையை அமல்களால் அலங்கரித்துக் கொன்ற அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த நிலை என்று சொன்னால், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட எம் இறை தூதருக்கு மரண தருவாயில் மரண வேதனை நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு கணம் நம்மளுடைய மரண தருவாய் எப்படி நிகழ இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஒருமுறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை எடுத்து சொல்றாங்க. அதை கேட்ட அந்த மனிதர் விரைவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி செல்லுகிறார். அன்னை ஆயிஷாவே, நாங்கள் இப்படி ஒரு செய்தி அபூ ஹுரைரா அவர்களிடத்திலிருந்து கேள்விப்பட்டோம். அது மாத்திரம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக அழிந்து போய் விடுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, என்ன செய்தி அது? அப்ப அந்த நபித்தோழர் அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரைத்தான் அல்லாஹுவும் சந்திக்க விரும்புகிறான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்குகிறாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹும் வெறுக்குகிறான் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு அந்த மனிதர் கேட்கிறார், எங்களில் யார்தான் மரணத்தை விரும்பக்கூடியவராக இருக்கிறார்? எங்களில் யார்தான் மரணத்தை சந்திக்குவதற்கு தயாரானவர்களாக இருக்கிறார்? நாங்கள் எல்லாரும் மரணத்தை வெறுக்கிறோமே, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை சந்திப்பதை வெறுத்து விடுவானா என்கிற கவலையோடு அந்த மனிதர் கேள்வியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல கேட்கிறார். இன்னைக்கு நம்மள்ட்ட கேட்டா என்ன பதில் வரும்? மரணத்தை சந்திக்க நீங்க தயாரா அப்படின்னு கேட்டா வாயளவுல சரி நாங்கெல்லாம் தயார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க தயார் இல்லையே, எங்களுடைய உள்ள மரணத்தை வெறுக்கத்தானே செய்து, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை சந்திப்பதை வெறுத்து விடுவானா என்கிற கேள்வியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல அந்த மனிதர் கேட்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க கேள்விப்பட்டது சரிதான், ஆனால் அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னது சரிதான், ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டது போன்று அல்ல, நீங்கள் புரிந்து கொண்டது போல் அல்ல. உங்களுடைய மரண தருவாயில் மரணத்தை சந்திக்கக்கூடிய வேளையில் இதா சஹசல் பசர், உங்களுடைய கண் பார்வை மங்குகிற போது, உங்களுடைய தொண்டை குழிகள் சப்தமிடுகிற போது, உடல் அப்படியே நடுங்குகிற போது, உங்களுடைய விரல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்கிற போது, உங்களுடைய மரண தருவாயில் வானவர்களை நீங்கள் சந்தித்ததற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ், யார் அப்போது அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அஹப்பல்லாஹு லிகாஹ, அவரைத்தான் அல்லாஹும் சந்திக்க விரும்புகிறான். வமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அப்போது அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்குகிறாரோ கரிஹல்லாஹு லிகா அல்லாஹ், அப்போது அவரை அல்லாஹ் சந்திப்பதை வெறுக்குகிறான் என்கிற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். மரண தருவாயில் இந்த உலகத்திற்கான திரையிடல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிற அந்த தருணத்தில் வானவர் நமக்கு காட்சிப்படுத்தப்படுவார்.
அந்த வானவர்களை கொண்டுத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ரூஹுவை கைப்பற்ற இருக்கிறான். அந்த வானவரை பார்த்த மாத்திரத்தில் நம்முடைய உள்ளம் பதபதைக்க ஆரம்பிக்கும், நம்முடைய கண்கள் மங்க ஆரம்பிக்கும், நம்முடைய உடல்கள் பயத்தால் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். நம்முடைய கண்கள் முதலாக ஒரு புதிய உருவத்தை பார்க்கிற போது, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் முதலாக வகை செய்தி இறங்கிய போது வானவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பயந்தார்களா இல்லையா? நேரா தன்னுடைய மனைவி கஜிதா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல சென்று என்னை போர்த்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தானே. அதுபோன்று நம்மளுடைய கண்களுக்கு வானவர் முதலாக தெரிகிற அந்த கட்டத்தை, அந்த சூழலை, அந்த மரண வேளையில் நம்மளுடைய உள்ளம் அப்படியே பதபதைக்க ஆரம்பிக்கும். அதனுடைய சப்தம் நம்முடைய தொண்டைக்குழியே வந்து அடையும், நம்முடைய விரல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளும். அந்த தருணத்தில் வானவர்களை பார்க்கிற போது வானவர் சற்று அருகாமையில் வந்து சொல்லுவார். நல்லடியார்களாக இருந்தாலும் வானவர்களை பார்க்கிற போது அவர்களும் பயப்படுவார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவன்தான் என்கிற இறைவன் என்கிற கொள்கையை யார் ஏற்று உறுதியாக கடைபிடித்து நின்றாரோ அவரிடத்திலே வானவர்கள் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ் தஹாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்சனு, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், வஅபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஆதுன், அல்லாஹ் வாக்களித்த சொர்க்கத்திற்காக நீங்கள் விரையுங்கள் என்று நல்ல அடியார்களிடத்தில் வானவர்கள் வந்து சொல்லுவார்கள் என்கிற செய்தியை இறைவன் திருமறையில எடுத்து பேசுகிறான். நல்ல அடியார்களாக இருந்தாலும் சரி, வானவர்களை அவர்கள் பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிப்பார்கள். வானவர்கள் வந்து அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய சலாமை சொல்லி, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் வாக்களித்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைய தயாராக இருங்கள் என்று நல்லடியாரிடத்தில் அந்த வானவர் சொல்லுகிறார் என்கிற செய்தியை இறைவன் திருமறையில எடுத்து பேசுவதை பார்க்கிறோம். அதே ஒரு கெட்ட அடியாராக இருந்தால், இறைவனை மறுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தவராக இருந்தார், அவருடைய கண்ணுக்கும் வானவர் தெரிய ஆரம்பிப்பார். அவருடைய உள்ளமும் பதைபதைக்கும், அவரும் பயத்திலே நடுங்கிக் கொண்டிருப்பார். அந்த வானவர் அவருடைய அருகாமைக்கு வருவார். வந்து அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெற்ற அடியானே என்று அவருடைய ரூஹுவை கைப்பற்ற முயற்சிக்கிற போது அவருடைய முதுகுபுறங்களிலும் அவருடைய முகங்களிலும் அடித்து அவருடைய ரூஹுவை கைப்பற்றுவதற்கு வானவர்கள் முயற்சிப்பார்கள். அடிக்கிற போது அவர்கள் சொல்லுவார்கள், நரகத்தின் நெருப்பை நீங்கள் சுவைக்க காத்திருங்கள். வானவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஈரமான கம்பளி போர்வையிலிருந்து ஒரே ஒரு ரோமத்தை பிரித்தெடுப்பது என்பது எவ்வளவு கடினமானதாக இருக்குமோ, அதுபோன்று ஒரு கெட்ட ஆத்மாவை, ரூஹுவை கைப்பற்றுவது வானவர்கள் அவ்வளவு கடினப்பட்டு, அவ்வளவு சிரமப்பட்டு அவர்களை அடித்து அவருடைய ரூஹுவை கைப்பற்றுவார்கள் என்கிற காட்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் நம்மளுடைய மரணம் நிகழும் என்று சொன்னால், வானவர்களை நாம் பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அல்லாஹ் இந்த உலகத்தில் எவ்வளவு அவகாசம் நமக்கு கொடுத்திருக்கிறான். நல்லடியாருடைய ஜனாசாவை எடுத்து செல்லுகிற போது அந்த ஜனாசா சப்தமிடுமாம், என்னை விரைவாக எடுத்து செல்லுங்கள், என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள். காரணம், தன்னுடைய ரூஹுவை கைப்பற்றுகிற அந்த தருணத்தில் அந்த நல்லடியார் புரிந்து கொள்ளுவார், நாம் வெற்றி பெற்று விட்டோம். அல்லாஹ்வுடைய சலாமை இந்த வானவர் நம்மிடத்திலே சொல்லிவிட்டார், நாம் வெற்றி கொண்டு விட்டோம். நம்மை கொண்டு போய் கபரிலே அடக்கம் செய்வார்கள். அங்கே கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல இயலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கபரை விசாலப்படுத்த காத்திருக்கிறான். அங்கே சொர்க்கத்தின் கதவுகளை இறைவன் திறந்து காட்டப் போகிறான். சொர்க்கத்தின் வாடையை நுகர்ந்தவாறு ஒரு புது மாப்பிளையை போன்று நான் உறங்கப் போகிறேன். அந்த அடிப்படையை விளங்கிய நல்ல அடியாருடைய ஜனாசா சப்தமிடுகும், என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ்வை அவர் சந்திக்க விரும்பியிருப்பார். அந்த தருணத்தில் அல்லாஹும் அவரை சந்திக்க விரும்புவான். அதே கெட்ட அடியாராக இருக்கிற போது வானவர் அவரிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெற்ற அடியானே வெளியேறு என்று சொன்ன போது, அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு அவகாசம் கொடுத்தான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருந்தான், அதையெல்லாம் அவன் பாதையில் செலவு செய்யாமல் நாங்கள் எங்களுக்கு என்று சேமித்துக் கொண்டிருந்தோமே. எங்களுடைய வாழ்க்கையில் பாவங்களின் பட்டியலை நாங்கள் கூட்டிக் கொண்டே சென்றோமே. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கவில்லையே. அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்கவில்லையே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வானவர்களை இறக்கி விட்டானே, எங்களுடைய மரணம் எங்களை நெருங்கிவிட்டது என்று சொல்லி அந்த மனிதர்கள் அங்கே புலம்ப ஆரம்பிப்பார்கள். அவர்களுடைய ஜனாசா அங்கே சப்தமிடும், என்னை எங்கு அழைத்து செல்லுகிறீர்கள், என்னை எங்கு அழைத்து செல்லுகிறீர்கள். அந்த சப்தத்தை இன்ன பிற மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்காதவாறு தடை செய்து விட்டான். அதை கேட்கிற மனிதர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மூர்ச்சையாகி மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கதறல் சப்தத்தை கெட்ட அடியாருடைய ஜனாசா எழுப்பும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள். ஏன் அந்த ஜனாசா அப்படி புலம்புகிறது? அவருக்கு, அந்த கெட்ட அடியாருக்கு தெரிந்துவிடும், வானவர் அவருடைய பார்வைக்கு காணுகிற போதே, வானவர் அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெற்ற அடியானை வெளியேறு என்று சொல்லுகிற போதே நமக்கு கை சேதம்தான், நமக்கு நஷ்டம்தான். நம்மை கொண்டு போய் கபரிலே அடக்கம் செய்து விடுவார்கள். அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல இயலாது. கபூர் எங்களை ஒன்றோடு ஒன்றாக நெருக்க இருக்கிறது. எங்களுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக பின்னிக் கொள்ள போகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் ஜுவாலையை அங்கு எங்களுக்கு ஏற்படுத்துவான். நரகத்தின் ஜுவாலையை நாங்கள் எதிர்கொண்டாக வேண்டுமே என்று சொல்லி கெட்ட அடியாருடைய ஜனாசா சப்தமிடுகிறது, எங்களை எங்கு அழைத்து செல்லுகிறீர்கள்? இப்படிப்பட்ட தருணங்களை மரண தருவாயில் நல்ல அடியார்களும் கெட்ட அடியார்களும் சந்திப்பார்கள் என்கிற இந்த காட்சிகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நமக்கு எடுத்து பேசுவதை பார்க்கிறோம். அந்த மரணம் நம்மை நெருங்குவதற்கு முன்னால், அந்த மரணத்தை நாம் சந்திப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல அமல்களை இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல நண்பர்களையும் நல்ல உறவினர்களையும் நமக்காக பிரார்த்திக்கிற நல்ல உறவுகளை இந்த உலகத்தில் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னபடி இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் சில நொடிகளுக்குள் நம்மை பயமுறுத்துகிற அந்த மரண தருவாயில் நம்மை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த மரண தருவாயில் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்மளுடைய மரண நேரம் எப்போது நிகழும் என்பதை நாம் அறிந்திருக்க முடியாது. ஆனால் இந்த ரமலானுடைய இறுதி நேரம், இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை நம் அனைவரும் இங்கே அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் பொங்குகிற, நன்மைகளை வாரி வழங்குகிற ஒரு பேர் அற்புதமான ஒரு மாதத்தின் இறுதி கட்டத்தை நாம் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அடுத்த வருட ரமலானுக்கு நாம் ரமலானை எதிர்கொள்வோமா என்பதை நாம் அறிந்திருக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானில் ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் நமக்கு ஏற்படுத்துகிறான். மற்ற மாதங்களில் நம்மளால் செய்ய முடியாது என்று நாம் நினைத்து கொண்ட காரியங்களை இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு ரொம்ப இலகுவாக இறைவன் ஆக்கி தந்திருக்கிறான். சற்று கம்பேர் பண்ணி பாருங்களேன். முந்தைய மாதங்களில் சுபு தொழுகைக்கு எழுவது எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும். ரமலானில் அந்த கஷ்டத்தை நம்ம எதிர்கொண்டிருக்கிறோமா? இல்லை. ரமலானில் ரொம்ப ஈஸியாக சுபுவுக்கு எழுந்துடுறோம். ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய வாய்களை ரொம்ப சர்வசாதாரணமாக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுறோம். புறம் பேசுவதிலேருந்து பொய் பேசுவதிலேருந்து நம்மளால் கண்ட்ரோலாக இருக்க முடியுதுல. மற்ற மாதங்களில் இருக்கிற மாதிரி அது ரொம்ப கஷ்டம்னு நம்ம நினைச்சோம். ஆனால் ரமலானில் அதையெல்லாம் அல்லாஹ் ஈஸியாக ஆக்கி கொடுத்துருக்குறான்ல. என்னால் எந்த காரியத்திலேருந்து தான் தவிர்ந்து வாழ்வது கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் ரமலானில் ஈஸியாக கடந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க, எங்களால் ஸ்மோக்கிங்கை விட முடியல, 2 மணி நேரத்துக்கு மேலே தாண்டி எங்களால் இருக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ரமலானுடைய மாதத்தில் கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் என்ன செய்கிறாங்க? கண்ட்ரோலாக இருக்க முடியுது. அல்லாஹ் இது போன்று நிறைய ப்ராக்டிக்கலாக மென்டலாக நமக்கு நிறைய பாடங்களை இந்த ரமலானில் வழங்கி இருக்கிறான். அதில் குறிப்பாக ரொம்ப ஈஸியாக இறைவன் எதை ஆக்கியிருக்கிறான்னா நம்மளுடைய நன்மைகளின் பட்டியலை அதிகரிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு இரவை இந்த கடைசி 10 இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான். அதில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் பல ஆண்டுகளுக்கு நாம் செய்த நன்மைக்கு நிகராக வந்து நிற்கும் என்பதை இறைவன் நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த லைலத்துல் கதருடைய இரவை தேடக்கூடியவர்களாக, அதில் நின்று அதிகமான அமல்களை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் ஓரிரு வாரங்களில் விலங்கிடப்பட்டிருக்கிற ஷைத்தான் வெயிலில் வெளியே வந்துடுவான். நேராக நம்மக்கிட்ட தான் வருவான். என்ன பாய், நிறைய நன்மை செஞ்சிட்டீங்க போல,
மீசானுடைய திராசனுடைய எடை பயங்கர கனமாக இருக்குது, ஒரு 2 நாள் ரெஸ்ட் விட்டுக்குருவோம், 2 நாள் மட்டும் ரெஸ்ட்டு. அதே மாதிரி திரும்பவும் கண்ணி பண்ணுவோம். ரமலானில் எப்படி இருந்தீங்களோ அதே தொழுகை, அதே திக்ரு, அதே மாதிரி கண்ட்ரோலாக இருப்போம். ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடுங்க, திரும்ப சரியாகிக்கணும். கண்ணை பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது, தூங்கவே இல்லை ஒலையே, சரியான தூக்கம் இல்லை ஒலையே, சரியாக சாப்பிடாம உடம்பு இப்படி இழைச்சி போயிட்டீங்க, ஒரு 2 நாள் வாங்க வெளியே போயிட்டு வருவோம், நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி நம்மளை வழிகெடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். தோளில் வந்து கை போட்டு பேசி அழகாக நம்மளை வழிகெடுப்பதற்கு அவ்வளோ அதிகாரம் படைத்தவன் அல்ல சைத்தான். ஆக்சுவலாக நம்ம தான் ஈஸியாக போய் அவன்கிட்ட சரண் அடைஞ்சிடுறோம். அவன் வந்ததோடே போய் சரண்டர் ஆயிரும். இந்த வந்துட்டு நானே வந்துட்டேன், நீ வர வேண்டாம், நான் வந்துடுறேன் நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம். அதனால் சைத்தானுக்கு ஒரு காலமும் இடமளிக்காமல் அல்லாஹுவை தொழுது சுஜிது செய்து சைத்தானை நம்மை விட்டு நாம் விரண்டோட செய்ய வேண்டும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதற்கு இறைவன் காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் இருகதம் ஏந்தி இரவு நேரங்களில் அதிகமாக கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம். நம்முடைய கண்களில் இருந்து வழிகிற அந்த கண்ணீரில் நம்முடைய பாவங்கள் கரைந்தோடட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நாளை மறுமையில் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.